ஹாய் வணக்கம். கடலூர்ல பாத்தீங்கன்னா மருதாட்டில் இருக்கும். ஸோ கிருஷ்ணசாமி கொஞ்சம் தள்ளி பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாமி காலேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த தள்ளி பாத்தீங்கன்னா மருதாட் ரோட்ல அந்த ரோடு போற மருதாட் ரோடு என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடை இருக்கும். ஸோ கடை நேம் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் அபிநயா. ஸோ மண்டே தான் வந்து பாத்தீங்கன்னா இதோட மற்ற எல்லா டிஷ்ஷுமே ஓகே தேங்க்யூண்ணா. மண்டே தான் பார்த்தீங்கன்னா எல்லா டிஷ்ஷஸுமே ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பிரியாணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற இந்த சாப்பாடு, ஸோ சிக்கன் 65, பரோட்டா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்டே தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து பிரியாணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்லிடலாம். இவங்க வந்து பாஸ்மதியில் போட்டிருக்காங்க. ஸோ 75 ரூபா ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா 75 ரூபா கிட்ட மேலே வருது. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து 70 ரூபாய்க்கு தராங்க. நல்லா போதுன்ற அளவுக்கு பிரியாணி தராங்க. நாம சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணுவோம். லெக் பீஸ் போட்டிருக்காங்க, சூப்பரா இருக்கு. அந்த டீப்பா வந்து சில கல்லாம் வந்து ஆயில் தான் நிறைய போடுவாங்க. மசாலா தூக்கி மசாலா போடுவாங்க. மசாலா வந்து ரேட் வந்து அந்த மசாலா ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா இங்க எப்படி கிடையாது, கரெக்டான ஒரு ரேட் இருக்கு. 70 ரூபாய்க்கு. ஆனா இவங்க 70 ரூபாய்க்கு 100 ரூபா பிரியாணி கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்கு. குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கினா இவ்வளவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. ஆனா இவங்க 70 ரூபாய்க்கு வாங்க. குவான்டிட்டியும் பாத்தீங்கன்னா அதிகமா தராங்க. ஸோ பிரியாணி காட்டுங்க அப்படியே பிரியாணி காட்டுங்க. ஸோ பாருங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க. ஒரு 100 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கினா அப்படி எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க 70 ரூபாய்க்கு தந்திருக்காங்க. தயிர் வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாவே இருக்கு. ரொம்ப அந்த தயிர்ல டிப் ஆகாம, அதாவது டிப் ஆகாம ஒரு ரேட்ல கொடுத்துருக்காங்க. கடலூர் திருநெல்வேலிக்கு ஒரு ரோட்ல வரீங்கன்னா மறக்காம நம்ம மருதாட்டில் அபிநயா பிரியாணின்னு சாப்பிட்டு போங்க. 70 ரூபா தான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யார் 70 ரூபாய்க்கு தரான்னு தெரியல. ஸோ இங்கே பக்கத்தில் வெள்ளை கேட்டில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வெள்ளை கேட்டு கருப்பு கேட்டு, ஸோ இங்கே காரவணி பற்றிலாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே 80 ரூபாய்க்கு தராங்க. இவங்க வந்து 70 ரூபாய்க்கு தான் தராங்க பிரியாணி. ஸோ நல்லா தரமான ஒரு பிரியாணி சாப்பிடலாம். கண்டிப்பாக வாங்க. ஸோ இங்கே இருக்கவங்களும் வாங்கல, இங்கே போயிட்டு இங்கே வர்றவங்களும் வந்து ஒரு டைம் நம்ம கடையை விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும். அண்ட் இதே மாதிரி ஒரு நல்ல கடை வந்து யாராக இருந்தீங்கன்னா சொல்லுங்க. இது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன கடை. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வேற ஏதாவது புதுசாக, அதாவது ரேட்டு கம்மியாக, அதாவது கடையில் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா, ஸோ ரேட்டு கம்மி இருக்கும், சரி கடையில் ஏதாவது ஒரு ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் குவாலிட்டியாக இருக்கும், அந்த மாதிரி கடைகள்லாம் பார்த்து சொல்லுங்க. ஸோ நம்ம அந்த கடையை போய் எடுக்கலாம் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.